தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய விஜய் கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்தை வெளியேற்றிவிட்டு ஆலோசனையை தொடங்கினார். கட்சியின் வியூக பொறுப்பாளராக உள்ள ஜான் ஆரோக்கியசாமி நிர்வாகி பேசிய ஆடியோ ஒன்று அண்மையில் வெளியானது. அதில் புசி ஆனந்த் இருக்கும்போது விஜயிடம் என்ன பேசினாலும் அது கசிந்து விடுவதாக ஆரோக்கியசாமி குறிப்பிட்டிருந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் இன்றைய மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் புசி ஆனந்த் வெளியேற்றப்பட்டது பேசுபொருளாக மாறியுள்ளது. தமிழக பாஜக தலைவர் யார் என்ற அறிவிப்பை கட்சியின் மேலிடம் வரும் 26ஆம் தேதி அறிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜகவின் அமைப்பு ரீதியான தேர்தல் நடைபெற்று நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். ஆனால் தமிழக பாஜக புதிய தலைவரை நியமிப்பது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை. தமிழகத்தை பொறுத்தவரை தமிழிசை, நயினார் நாகேந்திரன், வானதி ஸ்ரீனிவாசன் ஆகியோரிடையே கடும் போட்டி நிலவுவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஆலோசனை நடத்த அமித்ஷா சென்னை வர உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அண்ணாமலை தலைவராக நீடிக்க கட்சி மேலிடம் விரும்பினாலும் அதிமுகவுடன் அவருக்குள்ள மோதல் போக்கால் மாற்ற நினைப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்திற்கான புதிய மாவட்ட செயலாளர்களை அக்கட்சியின் தலைவர் விஜய் இன்று வெளியிட்டார். முன்னதாக இது தொடர்பாக பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் விஜய் தீவிர ஆலோசனை நடத்தினார். மாவட்ட செயலாளர் பட்டியலை அறிவித்த விஜய் புதிய நிர்வாகிகளை நியமிக்க மாவட்ட செயலாளர்கள் லஞ்சம் வாங்கினால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். தாவேகா நிர்வாகிகளை நியமிக்க 15 லட்சம் ரூபாய் வரை பேரம் பேசப்பட்டதாக தகவல் வெளியானது குறிப்பிடத்தக்கது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை.